Good morning, children. Now we are going to see history second lesson, human evolution. We learn this lesson under the following topics. To learn about the different stages of human evolution from nomadic to a settled life. எப்படி மனிதர்கள் வேட்டையாடுதல் சேகரித்தல் முறையிலிருந்து ஒரு இடத்துல நிலைச்சு வாழ ஆரம்பிச்சாங்க அப்படின்ற பரிணாம வளர்ச்சி பற்றியும், டு நோ அபவுட் த ஸ்டோன் இம்ப்ளிமெண்ட்ஸ் கற்கருவிகளை பற்றியும் தெரிஞ்சுக்க போறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த யூஸ் ஆஃப் ஃபயர் அண்ட் வீல், எப்படி ஃபயர் அண்ட் வீல் தே இன்வென்டட், அதோட யூசஸ் எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றத பத்தியும், டு நோ த சிக்னிபிகன்ஸ் ஆஃப் ராக் பெயிண்டிங்ஸ் ராக் பெயிண்டிங்ஸோட முக்கியத்துவம் பற்றியும் இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். Before 460 crore years, Earth evolves. பூமி தோற்றம் 460 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாச்சு. Before 20 lakhs years, man starts to walk. 20 லட்சம் வருடத்துக்கு முன்னாடி மனிதன் நடந்தான். Before 3 lakhs years, spread over earth. அதாவது பூமி எங்கும் பரவ ஆரம்பிச்சாங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 3 lakhs years. Before 8000 years, they started cultivation. அப்போ 8000 வருடத்துக்கு முன்னாடி தான் வேளாண்மை அதாவது விவசாயம் தொடங்கி இருக்கு. Before 5000 years, they found civilization. அதாவது நாகரிகத்தோட தோற்றம் 5000 years தான் முன்னாடி தான் உருவாகி இருக்கு. அதுக்கப்புறமா தான் இப்ப நம்ம பார்க்குற நாகரிக மனிதன், மாடர்ன் மேன். The story of human evolution can be scientifically studied with the help of archaeology and anthropology. Archaeology na தொல்லியல், anthropology na மானுடவியல். Now we see about archaeology. It is the study of prehistoric humans, remain materials used by them. அதாவது இந்த பழங்காலத்தில் இருக்க ப்ரீஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ் அவங்கள பற்றியும் அவங்க பயன்படுத்தின பொருள்களை பற்றியும் படிக்கிறது தான் தொல்லியல். இதுக்கு மெயின் சோர்ஸ், இந்த தொல்லியல் துறை படிக்கணும்னா இதுக்கு மெயின் சோர்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல்ஸ். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கியாலஜி பற்றி படிக்கிறதுக்கு முக்கியமாக இந்த அகழ்வாராய்ச்சியில் கிடைக்கிற பொருள்கள் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. Anthropology is the study of humans and evolutionary history. ஆந்த்ரோபாலஜினா மானுடவியல்னு அர்த்தம். அது எதை பற்றி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா ஹியூமன் எவல்யூஷன், அதாவது மனிதர்களோட பரிணாம வளர்ச்சியை பற்றி படிக்கிறோம். The word anthropology is derived from two Greek words. Anthropos meaning human or man, logos thought or reason. They are investigating the whole range of human development and behavior of cultural and social phenomena. இதன் மூலிமா அவங்க என்ன கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மனிதகுலத்தோட வளர்ச்சியையும் அவங்களோட பிஹேவியரையும் வச்சு அவங்களோட கலாச்சார சமூக நிகழ்வுகளை பற்றி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. Anthropologists have unearthed the footprints of humans in a place called Tanzania, which is in Eastern Africa. ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவில் ஹியூமன்ஸோட ஃபுட்பிரிண்ட்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஆந்த்ரோபாலஜிஸ்ட். வென் தே கிவ் தட் ஃபுட்பிரிண்ட்ஸ் டு த ரேடியோ கார்பன் டேட்டிங் வாஸ் யூஸ்ட் டு அசர்டைன் த பீரியட். அந்த மெத்தட் யூஸ் பண்ணி, ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி இது எந்த வருஷத்தை சார்ந்தது அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது எவ்வளோ வருஷம் பழமையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 மில்லியன் இயர்ஸ் பழமையான ஃபுட்பிரிண்ட்ஸ் அது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. வென் தெர் இஸ் அ சடன் சேஞ்ச் இன் நேச்சர், வி ஆல் நோ தட் எல்லா லிவிங் திங்ஸும் அந்த இடத்துக்கு அந்த சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கும். ஸோ சேம் வே திஸ் ஹியூமன் பீயிங்ஸ் ஆல்சோ அடாப்ட் தெம்செல்ஸ் டு த சேஞ்சஸ் அண்ட் சர்வைவ். ஹியூமன்ஸ் evolved over millions of years, adapting themselves to the changing times. Stages of human evolution. First we see about Australopithecus. Common name proto-human, and they evolved from southern apes. Australopithecus
a mix of human and apes, and they had a bipedal walk, which means they used to walk by two legs, and they survived between 4 million to 2 million years. Next is Homo habilis. They have the presence of big toes, and they were the tool maker, and they survived between 2.3 to 1.4 million years ago. Common name proto-human. Third one, Homo erectus. They walked in a straight position, and they had a knowledge of fire. They had a knowledge of fire la use பண்றதுக்கு இவங்க தெரிஞ்சிருந்தாங்க, and they survived 1.8 million years ago. Common name Java man. Fourth one is Neanderthal. They are different from Africans. They used crude tools. They survived between 1,30,000 to 40,000 years. Common name not fully human. Next is Homo sapiens. They are the modern human being. They had the knowledge of hunting and gathering, and they survived 3 lakh years ago. Common name wise man. The last one is Cro-Magnons. They are the beginning of human life. They used many weapons like harpoons. They survived before 50,000 years ago. Common name modern human. Human evolution means the process through which the mankind changes and develops towards an advanced stage. அதாவது மனித இனம் மாறுதல் அடைந்து ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் ரீச் ஆகிருக்கோம் இல்லையா, இப்போ அதுதான் வந்து எவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். நவ் வி சி ஹவு த மாடர்ன் மேன் ஹஸ் எவால்வ்ட். ஃபஸ்ட்டு ஹியூமன்ஸ் இன் எரெக்ட் பொசிஷன் அண்ட் வாக்கிங் ஆன் 2 legs ஹேப்பன் மச் லேட்டர். இந்த பைபிடல் வாக் வந்து வரத்துக்கே அவனுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு. செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் இன் தம் so that they can hold things tightly. Third one, development of brain. Homo sapiens who migrated out of Eastern Africa settled in different parts of the world. இப்போ இந்த பிக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அவங்க உலகத்தில் எந்தெந்த பிளேஸில் போய் செட்டில் ஆயிருக்காங்கன்றது. Their lifestyle also evolved and they made it suitable to the environs in which they lived. So humans in different places adopted different forms of lifestyle. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு இடத்துல போய் செட்டில் ஆனவங்களோட வாழ்க்கை முறை வந்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாற்றிக்கிட்டாங்க. இப்போ பேஸ்டு ஆன் த வெதர், climate and nature of the living place, their physique and complexion also differed. அதாவது ஃபிசிக்னா அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சரும் ஸ்கின் கலரும் வேறையாக இருந்துச்சு. அப்போ அதனால் இந்த மாதிரி வேறு வேறு ஸ்கின் கலர் அவங்களோட ஸ்ட்ரக்சர் வேறு மாறினதுனால அவங்க என்ன பண்ணாங்க, ரிசல்டட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரேசஸ். ஸோ திஸ் ரிசல்டட் இன் அன் இன்க்ரீஸ் இன் த பாப்புலேஷன் அண்ட் கேதரிங். See this picture. First they go as a group and hunt the prey. அப்படி இல்லைனாக்கா they dig a pit and trap the animals and hunt. Our ancestors led a nomadic life. Nomadic lifeனா என்னென்னா அவங்க ஒரு இடத்துல நிலையாக இல்லை, வேறு வேறு இடத்துல அலைஞ்சி திரிஞ்சவங்களா இருந்திருக்காங்க. அதுதான் வந்து nomadic life சொல்கிறோம். They lived in groups in a cave or a mountain. Each group consists of 30 to 40 people. They kept on moving in search of food. ஃபுட்டு எங்கே கிடைக்குன்றதுக்காக அவங்க வந்து மூவ் ஆகிட்டே இருந்திருக்காங்க, தேடி ஃபுட்டு தேடி. தே ஹண்டட் பிக், டீர், பைசன், ரைனோ அண்ட் எலஃபண்ட் ஃபார் ஃபுட். தே லேர்ன்ட் த ஆர்ட் ஆஃப் ஃபிஷிங். தே கலெக்டட் ஹனி ஃப்ரம் beehives, plucked fruits from the trees and dug out tubers from the ground. And they also collected grains from the forest.
இப்போ இவங்க என்ன ட்ரெஸ்ஸு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they wore hides of animals and barks of trees and leaves for protecting their bodies during winter. Stone tools and weapons. Hunting was the main occupation of humans in the past. அவங்களோட ஃபஸ்ட்டு முக்கியமான தொழிலே வந்து வேட்டையாடுறது தான். அப்போ இட் வாஸ் டிஃபிகல்ட் ஃபார் ஹியூமன்ஸ் டு கில் எ பிக் அனிமல் வித் எ ஸ்டிக் ஆர் எ ஸ்டோன். ஒரு குச்சியோ இல்லைனாக்கா ஒரு கல்லையோ யூஸ் பண்ணி பெரிய பெரிய அனிமல்ஸை வேட்டையாடுறது வந்து அவங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ தே டிசைடட் டு யூஸ் ஷார்பன்டு வெப்பன்ஸ். இப்போ அந்த வெப்பன் தயாரிக்கிறதுக்காக ஒரு பெஸ்ட் ஸ்டோன் வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க. அந்த பெஸ்ட் ஸ்டோன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கிமுக்கி கல். அப்போ இந்த சிக்கிமுக்கி கல்ல என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் டியூரபிலிட்டியும் அந்த கல்லில் இருந்திருக்கு. அதனால அந்த கல்லை யூஸ் பண்ணி வெப்பன்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ ஹியூமன்ஸ் ஸ்பெண்ட் மெனி ஹார்ஸ் நிறைய நேரம் அந்த கல் தேடுறதுலேயே அவங்க வந்து செலவு பண்ணியிருக்காங்க. தே மேட் ஷார்ப் வெப்பன்ஸ் அண்ட் டூல்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் த ஸ்டோன்ஸ் அண்ட் ஃபிட்டட் தெம் வித் வுட் டு grip them. Humans created tools like axes with big stones. இப்போ இந்த axes வந்து எதுக்கு அவங்க தயாரிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த axes were made to cut trees, remove barks, dig pits, hunt animals and remove the skin of animals. Now we see about use of fire. At first, humans were afraid of fire and lightning. இப்போ அந்த லைட்னிங்னா என்னது நம்ம சொல்கிறோம் இல்லையா, என்னது அது மின்னல். அந்த மின்னல்லாம் பார்த்து ஃபஸ்ட்டு மனுஷங்க வந்து பயந்துருக்காங்க. அப்போ ஏன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, சம்டைம்ஸ் திஸ் லைட்னிங் கில்டு மெனி வைல்ட் அனிமல்ஸ். அப்போ அந்த இறந்து போன அந்த அனிமல்ஸை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த அந்த அனிமல்ஸோட ஃப்ளஷ் வந்து எப்படி இருந்திருக்கு, சாஃப்டாகவும் டேஸ்டாகவும் இருந்திருக்கு. அப்போது திஸ் மேட் ஹியூமன்ஸ் அவேர் ஆஃப் த எஃபெக்ட் ஆஃப் ஃபயர். அப்போது தே யூஸ்ட் ஃப்ளின்ட் ஸ்டோன் டு மேக் ஃபயர். எதுக்காக இந்த ஃபயர் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டு ப்ரொடெக்ட் தெம் ஃப்ரம் ப்ரிடேட்டர்ஸ். ப்ரிடேட்டர்ஸ்னால் என்னது, காட்டு விலங்கு கிட்ட இருந்து காப்பாற்றிக்கிறதுக்காகவும், அப்புறமா வந்து ஃபார் குக்கிங் ஃபுட் அண்ட் ஃபார் கிரியேட்டிங் லைட் டியூரிங் நைட். ஸோ தஸ் ஃபயர் பிகேம் இம்பார்ட்டன்ட் ஃபார் மேன் இன் ஓல்டன் டைம்ஸ். சில்ட்ரன், நம்ம இப்போ ஒரு முக்கியமான இன்வென்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டெய்லி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனோன்னா நம்ம நடந்து போகல. எப்படி போகிறோம்? பஸ்ஸில் போகிறோம், காரில் போகிறோம், டூ வீலரில் போகிறோம். ஸ்கூலுக்கு வரணுன்னா எப்படி வரோம்? பைசைக்கிளில் வரோம். ஸோ இதுக்கெல்லாம் முக்கியமாக என்ன தேவைப்படுது? வீல். ஒன்ஸ் அப்பான் எ டைம் தே saw stones rolling down from the mountain. They were so excited. Then they decided to make a wheel and finally invented the wheel. Pot making. They made pots using the clay. The invention of wheel made pot making easier and the pots made were burnt to make it stronger. செய்த பானையெல்லாம் நெருப்பில் வச்சு சுட்டு அதை நல்லா ஸ்ட்ராங்காக செஞ்சாங்க. They also painted the pots using natural dyes. நேச்சுரலாக கிடைக்கிற கலர்ஸ் வச்சு அதை பெயிண்ட் பண்ணாங்க. And the dyes were made from the extracts of roots, leaves and barks. சில்ட்ரன், நீங்கள் இப்போ இந்த பிக்சரில் பார்க்குறது நம்ம ஆன்சஸ்டர்ஸோட ஹேண்ட் ஒர்க். இட் இஸ் த ஃபஸ்ட் ஆர்ட் ஆஃப் ஹியூமனிட்டி. பிஃபோர் த யூஸ் ஆஃப் லாங்குவேஜ், humans expressed their feelings through actions and also recorded it in rock paintings.
அதாவது லாங்குவேஜ் இல்லாத காலத்தில், அதாவது அவங்க எப்படி அவங்களோட கருத்துக்களை வந்து மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டாங்க, பரிமாறிக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா த்ரூ ஆக்ஷன்ஸ் தான். அது எப்படி பண்ணாங்கன்றது அவங்க ராக் பெயிண்டிங்ஸ்லேயும் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் பார்த்தோன்னா we can see many paintings in rocks and caves. The rock paintings give some information about the past. நம்மளுக்கு பழைய காலத்தில் என்ன, அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்களோட வாழ்க்கை முறை, அதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பெயிண்டிங்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த 750 கேவ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 500 கேவ்ஸில் ராக் பெயிண்டிங்ஸ் இருக்குது. There are many more undiscovered caves. The rock paintings depict hunting pictures of the male and the female, dancing pictures and pictures of children playing. There were many dangers involved in hunting. Due to large-scale hunting in the mountain areas and in the forest, many animals became extinct. Now, availability of meat forced the humans to look for fruits and vegetables for food. இப்போ அவங்க வந்து எல்லா அனிமல்ஸையும் வேட்டையாடிட்டதுனால அனிமல்ஸ்லாம் வந்து என்னாச்சு, எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், அது வந்து ரொம்ப ரேர் ஆகிப்போச்சு, அந்த அனிமல்ஸே கிடைக்கல. ஸோ அப்போ அதனால அவங்களுக்கு என்ன ஆல்டர்னேட் ஃபுட் என்ன பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் அவங்க வந்து தேடி போனாங்க. The seed of fruits and the nuts they ate were thrown into the soil. During rains, the soil gave it life. அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அதுலேருந்து ஒரு சின்ன செடி வந்து அந்த சாயிலிருந்து வருது. அப்போ இதை பார்த்து அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட், a plant grows from a single seed and yields lot of fruits and vegetables. Second one, seeds that fall in the river beds sprout easily. Plants grow faster in water-fed areas. Alluvial soil is more suitable for plant growth than any other. Now they realized that with proper sowing and nurturing, they could increase the number of plants more than the ones that grew naturally. Agriculture and farming came into existence. They domesticated the animals and used them in their farming. Breeding of animals now became an important part of their life. Oxen were used for plowing. Oxen made the practice of agriculture easier. எருதுகள்லாம் வந்து நிலத்தை உழுறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. முன்னாடி இருந்து ஒரு இடமா அனிமல்ஸை தேடி போய் வேட்டையாடுற வாழ்க்கையை விட இந்த அக்ரிகல்ச்சர் பண்ணுற வாழ்க்கை வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கு. ஸோ அதனால அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஒரு இடத்துல செட்டில் டவுன் ஆனாங்க. தே செட்டில்ட் இன் அ பிளேஸ். அப்போது இது செட்டில் ஆகணும்னா அவங்களுக்கு வந்து இந்த அக்ரிகல்ச்சர்லேருந்து வர கிராப்ஸ்லாம் சேமித்து வைக்கிறதுக்கு பாத்திரங்கள்லாம் தேவைப்பட்டுச்சு. அப்போ அந்த பாத்திரத்துக்கு அவங்க என்ன பண்ணாங்க, தே யூஸ் த பாட்டர்ஸ் வீல். அதுலேருந்து பாட் செஞ்சு அதை சுட்டு அதில் வந்து அவங்க நிறைய தானியங்களை வந்து சேமித்து வச்சாங்க. Once the fertility of the soil decreased, they moved to a new place. ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் வந்து எதுக்காக பண்ணாங்கன்னா அவங்களோட இம்மிடியேட் ஃபுட் ரெக்குயர்மெண்ட்காக பண்ணாங்க. லேட்டர் அதுக்கப்புறமா when they found out ways to increase production, they started storing the produce. They understood that land close to the riverside was suitable for farming, so they decided to stay there permanently. Dogs became the first animal to be domesticated by humans. Following the dogs, they started domesticating hen, goat, and cow. Humans stayed on the plains for a long time. During this period,
they have not only learnt agriculture மட்டும் அவங்க கற்றுக்கல, அது இல்லாமல் கைவினை பொருள் செய்கிறது அதையும் வந்து சேர்த்து கற்றுக்கிட்டாங்க. Permanent settlement in a place increased the yield of crops. Now they had grains in excess of what they consumed. The surplus grains were exchanged with other groups for the other things they were in need of. This is called the barter system. நம்ம இப்போ ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா என்ன பண்ணுறோம்? பணம் கொடுத்து வாங்குகிறோம். ஆனால் அப்போ வந்து பணம்லாம் கிடையாது. அப்போ என்ன பண்ணாங்க, அவங்க அதிகமாக உற்பத்தி பண்ண அந்த கிரெயின்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து வேற குரூப் ஆஃப் பீப்புளுக்கு தேவைப்படுறவங்களுக்கு அதை கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து இவங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கிட்டாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் மணி அந்த தானியங்களே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு நெல் வேணும்னா அதிகமாக இருந்ததுன்னா அதை வந்து தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்க கிட்ட இருந்து இவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸோ இல்லை வேற ஏதாவது பொருளோ வாங்கிக்கிட்டாங்க. அதாவது பணம் கொடுத்து வாங்கலை, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் திங்ஸ். அதுதான் வந்து என்ன சொல்கிறோம் நம்ம, பார்ட்டர் சிஸ்டம். So trade and commerce developed and towns and cities emerged. Thank you children. God bless you.